ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சினிமா அப்டேட்ஸ். பொங்கலுக்கு என்னென்ன படத்தை போட போகிறாங்கன்றத இன்னும் சன் டிவி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இப்போ அவங்க ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க அஃபிஷியலாகவே. இந்த தடவை சன் டிவி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு 3 புது படத்தை ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை ஒரே ஒரு படத்தை மட்டும்தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. மீதி 3 நாளுமே ஆல்ரெடி டெலிகாஸ்ட் பண்ண படத்தையே தான் திரும்ப பண்ண போகிறாங்க. ஸோ அது என்னென்ன படத்தை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஜனவரி 15 வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம சூர்யா நடித்த ரெட்ரோ படத்தை தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க சாயந்தரம் 6:30 மணிக்கு. இந்த படத்துக்கு பதிலாக சூர்யா நடித்த கங்குவா படத்தை ப்ரீமியர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த படத்தை விட அந்த படமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் ரெட்ரோ படத்தை தான் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி. அடுத்து நம்ம ரஜினி நடித்த அண்ணாத்த படத்தை தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்போன்னா ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பல தடவை பார்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக ரஜினி நடித்த லால் சலாம் படத்தையோ இல்லை கூலி படத்தையோ ப்ரீமியர் பண்ணலாம். கூலி படத்தை என்ன தான் தீபாவளிக்கு போட்டிருந்தாலும் புது படம்ன்றதுனால பொங்கலுக்கு போட்டிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆடியன்ஸ். லால் சலாம் படமும் நம்ம சன் நெக்ஸ்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த படத்தை கூட போட்டிருக்கலாம். ஏன் அதை போடலன்னு தெரியல. அடுத்து ஜனவரி 17 சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம அஜித் நடித்த விஸ்வாசம் படத்தை தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க பொங்கல் அன்னைக்கு. இந்த படத்தையும் ஆல்ரெடி அதே பொங்கலுக்கு தான் ப்ரீமியர் பண்ணாங்க, அதாவது 2020 பொங்கலுக்கு. பொங்கலுக்கு ஏதாச்சும் புது படத்தை போடுங்கன்னு சொன்னால் அதே பழைய படத்தை தான் போட போகிறாங்க. இந்த விஸ்வாசம் படத்துக்கு பதிலாக அஜித் நடித்த குட் பேட் அக்லி படத்தை போட்டிருந்துருக்கலாம். அதுக்கும் இன்னும் சேட்டலைட் ரைட்ஸ் யாருமே வாங்காமல் தான் இருக்கிறாங்க. ஸோ அதை போட்டிருந்துருக்கலாம். விஸ்வாசத்தையே தான் போட போகிறாங்க மறுபடியும். அடுத்து ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அது சண்டேன்றதுனால பழைய படத்தை தான் ஓட்ட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரு பொங்கல் டைமுன்றதுனால ஒரு புது படத்தை போட்டிருக்கலாம் இல்லையா? ஸோ என்ன படத்தை போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூஜை படத்தை தான் 18 போட போகிறாங்க, அதாவது 6:30 மணிக்கு. இதே விஷால் நடித்த மதகஜராஜா படம் இன்னும் கூட சேட்டலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ் வாங்காமல் தான் இருக்காங்க. அதை இவங்க வாங்கி ப்ரீமியர் பண்ணியிருக்கலாம். ஓடிடி ரைட்ஸாக சன் நெக்ஸ்ட்டுக்கும் சேட்டலைட் ரைட்ஸாக சன் டிவிக்கும் வாங்கி பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா 25ல் பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம் பொங்கலுக்கு அது மதகஜராஜா மட்டும்தான். மற்ற புது படம் கூட அந்தளவுக்கு பெருசாக ஹிட் அடிக்கல. இந்த 2026 பொங்கலுக்கு நம்ம சன் டிவி எந்த ஒரு புது படத்தையுமே பெருசாக வாங்கலைன்னு தான் சொல்லணும், ரெட்ரோ தவிர. மற்றபடி சன் டிவியில் இந்த காலையில் 11 மணிக்கு போடுற படம், மதியானம் 3 மணிக்கு போடுற படம், இந்த எந்த ஒரு படத்துலையுமே புது படம் இல்லவே இல்லை. எல்லாம் ஆல்ரெடி ப்ரீமியர் பண்ண படத்தையே தான் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சன் டிவியை கம்பேர் பண்ணும்போது மற்ற சேனல்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல, நிறைய புது படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க நமக்காக பொங்கலுக்கு. விஜய் டிவியில் ஜனவரி 15 காலைல 10:30 மணிக்கு டீசல் படத்தையும் சாயந்தரம் 4 மணிக்கு பைசன் படத்தையும் ப்ரீமியர் பண்ணுறாங்க. ஜனவரி 16 நம்ம விஜய் ஆண்டனி நடித்த சக்தி திருமுகன் படத்தை மாலை 4 மணிக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க விஜய் டிவியில். ஜீ தமிழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15 சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படத்தை மாலை 6 மணிக்கும், ரிஷப் ஷெட்டி நடித்த காந்தாரா லெஜண்ட் சாப்டர் 1 படத்தை 16 6 மணிக்கும் ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. கலைஞர் டிவியில் வதந்தி வெப் சீரிஸை 14, 15, 16 இந்த 3 நாளையுமே மதியானம் 1:30 மணிக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 2 எபிசோடு 3 எபிசோடு அந்த மாதிரி பிரித்து ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த பொங்கலுக்கு என்னென்ன படத்தை எந்தெந்த சேனலில் போய் பார்க்க போகிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஓடிடி அப்டேட்ஸ் அண்ட் டிவி ப்ரீமியர்ஸ்க்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.